உங்க வியூ படி பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப வந்து கோல்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து குடுக்காது. ஆனா நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த இயர்க்குள்ளவே இந்த இயர் எண்ட்குள்ளவே வந்து சவரன் வந்து 1,50,000 வந்து கடந்து போகும் அப்படின்னு அது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம வந்து நம்மளுடைய வியூஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து கோல்டு பிரைஸ் மேல போறதுக்கு காரணம் ஒரு 2, 3 இஷ்யூஸ் தான் நம்ம ம். சொல்றோம். ஒண்ணு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். நம்ம அந்த வார் எல்லாம் இருந்தது. இப்ப அந்த வார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். 2வது வந்து இந்த ட்ரம்ப் அவர்களோட ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சைனா, இந்தியா பாக்கி இருக்கிற கண்ட்ரீஸ்ல எல்லாம் டாரிஃப் அவர் போட்டது. இது 2வது விஷயங்கள். 3வது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்டினியூஸா கம்மியாயிட்டு வரும்போது கோல்டுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா மத்த அசெட் கிளாஸ காட்டிலும் இது வந்து பெட்டரா இருக்கு அப்படின்ட்டு. இது 3மே வந்து டேக்கிங் அ டர்ன். இப்ப உலக அளவுல வார் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இப்ப இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் இல்ல. இந்தியா, பாகிஸ்தான் வார் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு. தென் ரஷ்யா வர்சஸ் உக்ரைனும் பெரிய அளவுல பேசப்படாத ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்ல கோல்டு வந்து வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஓகே. சைனாவோ, இந்தியாவோட ட்ரேட் டீலும் எப்ப வேணாலும் க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு பிரைஸ் மேல போறதுக்கான ஒரு நியூஸ் கிடையாது.